அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சீமான் அவர்கள் கொஞ்சம் காலமாகவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்பவும் கடுமையாகவே விமர்சனம் பண்ணுறாரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீமான் இப்படி பண்ணுவாரா, இவ்வளவு தரங்கட்டு இவ்வளவு கேவலமாலாம் நடந்துக்குவாரா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய விமர்சனங்கள் இருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய அரசியலை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய துரதிருஷ்டம் என்னன்னு தெரியல. கரூர்ல இப்படி ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்காக அவர் ரொம்ப வேதனையில இருந்தாரு. மக்களை கூப்பிட்டு பேசினாரு, சந்திச்சாரு, அவங்களுக்கான இழப்பீடை கொடுத்தாரு. அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து நான் அவங்க கூட இருப்பேன்ற மாதிரி அவர் எல்லாமே பேசிட்டு இருக்காரு. அவருக்கான பாலிடிக்ஸ் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. என்ன பிரச்சனைன்னு நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கடைசியா சொல்றேன். இருந்தாலும் சமீப காலமா அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக தமிழக வெற்றி கழகத்தை எப்படிலாம் எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஃபுல்லா இவரை வச்சு அவங்க அப்ளிகபிள் பண்றாங்களோ, இவரை வச்சு எதிர்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த கரூர் சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிறோமே. இந்த கரூர் சம்பவத்துல ஆரம்பத்துல அந்த கரூர் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, அதை பத்தி விடுங்க, அவரே இந்த மாதிரி தப்பு ஒன்று நடந்துருச்சு, அவரே மன வருத்தத்துல இருப்பாரு, எப்படி நோண்டாதீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அதாவது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. பட் அகேன்ஸ்டாவும் பேசல. அவர் மேல நாங்க தப்பு இருக்க போது, காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், விடுங்க, இந்த பிரச்சனையை பெருசா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப 2 நாள் பாத்தீங்கன்னா என்ன பேசுறாருன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் மட்டும்தான். காவல்துறை சிறப்பா தான் பணியாற்றினாங்க, தமிழக அரசு சிறப்பா தான் வேலை பார்த்துச்சு, ஆனா இவர் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி உருட்டுறாரு. சரி, சீமான் அவர்கள் இப்பதான் இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறாரா, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கிறாரு. இவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நான் பெரியாரோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் உள்ள அரசியலுக்குள்ளேயே வராரு. பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு நல்லா பேசினவர் தான் இந்த சீமான். ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா பெரியாரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறாரு. பெரியாருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, பிரபாகரன் அவர்கள் பெரியாரை பத்தி அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட பேசியிருக்காருன்றாரு. இன்னொரு இடத்துல அவருக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்லை, அண்ணன் அப்படி பேசவே இல்லை அப்படின்ட்டு ஒரு இடத்துல பேசுறாரு. இப்படி மாற்றி மாற்றி ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே இப்படிதான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு இந்த இரட்டை நாக்கு உள்ள நபர்கள் வாங்கல, அந்த மாதிரி இரட்டை நாக்கு உள்ளவர் தான் இந்த சீமான். இவர் பாத்தீங்கன்னா, தம்பி ரொம்ப வருஷமா நம்ம கட்சியில இருக்கோம், நாம் தமிழர் கட்சி போட்டி போடுது, ஏன் ஜெயிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கேள்விகள் அந்த ஆள்கிட்டே கேட்குறாங்க. ஆனா அவர் என்ன பதில் சொல்றாரு, தோல்விதான் நமக்கு முதல் படி, நம்ம பயிற்சியில தான் இருக்கோம், நம்ம பயிற்சி எடுப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாராம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்துல வேட்பாளர்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு ட்ரிக் இவர்கிட்ட இருக்கு. திமுக இந்த இடத்துல ஒரு வேட்பாளரை போடுதா, அப்ப அதே இடத்துல இந்த வேட்பாளரை போடுவோம், இந்த வேட்பாளரை நான் போடக்கூடாது, வேற ஒரு வேட்பாளர், ஜெயிக்காத ஒரு வேட்பாளரை நான் போடணும்னா எனக்கு இவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிறாரு இவர் சீமான் அவர்கள். இன்னொன்னும் பண்றாரு. இது ஒரு பக்கம், இந்த மாதிரி வேட்பாளர்கள் வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரியான விழாக்கள்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த விழாக்கள் டைம்ல இந்த கட்சியிலேயே நல்லா கொஞ்சம் காசு வச்சிருக்கிறவன் இருப்பான் பாருங்க, கட்சி உறுப்பினராக இருப்பான், டாக்டராக இருப்பான், இன்ஜினியராக இருப்பான், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவன் இருப்பான், இப்படி இருப்பான் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் ஃபோனில் கூப்பிட்டு பேசி, தம்பி அண்ணன் கஷ்டப்படுறேன், கட்சியை நடத்த முடியல, ரொம்ப சிரமமா இருக்குப்பா, வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான வேட்பாளர்கள், அவங்கள வச்சு நாம அரசு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும், அப்படி இப்படின்ட்டு அவங்க மனசு கரையிற மாதிரி உருட்டி இருட்டி பேசி அவங்க கிட்ட பல்க் ஒரு அமௌண்ட்டை அடிக்கிறது. இவங்க கிட்டேயும் அது கட்சிக்காரன்ட்டையுமே எலெக்ஷனுக்கு காசு வாங்கிக்கிறது, அந்த எலெக்ஷன்ல தோக்குறதுக்காக அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கட்சிக்கிட்டையும் காசு வாங்கிக்கிறது. இப்படிதான் இவருடைய அரசியல் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல திடீர்னு தாவேக்காவை இவர் ஒம்பளுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இடையில ஒரு சர்வே இன்னும் எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 5-8% வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு குறிப்பிட்ட, அதாவது சராசரி சொல்றேன், ஒன்னுல 5% இருக்கும், இல்ல 8% இருக்கும், இல்ல 8.5% இருக்கும். ஆனா சராசரி பாத்தீங்கன்னா 5-8% தான் சராசரியா இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு 15-20% சராசரி காட்டுது ஒவ்வொரு தொகுதியிலையும். இப்படி காட்டும் போது இவருக்கு எரியதானே செய்யும். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி இவனுக்கு இவன் வேட்பாளர் என்ன வேட்பாளர்னு பாட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு உழுகுற ஓட்டு ஃபுல்லா
விஜய் அவர்களுக்கு உழுக போகுது. அப்படி இருக்கும்போது அவன் எந்த வேட்பாளர்னு பார்த்தா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு எந்த கட்சியாச்சும் காசு கொடுக்குமா? காசு குடுக்காது. இப்ப இந்த வேட்பாளர்கள வச்சு சம்பாரிக்கணும். அதுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு தடையா இருக்கு. இவங்கள எதையாச்சும் சொல்லி மடைமாற்றணும் அப்படின்றதுக்காக தான் தொடர் விமர்சனங்கள சீமான் அவர்கள் வச்சுட்டு வராரு. விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியமும் நாங்க பேசுவோன்றாரு. சேம் டைம் மக்களுக்கான குரலாவும் இருப்போம். திராவிடமும் எங்களுக்கு தேவை. இப்படின்ட்டு அவர் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்டான ஒரு அரசியல பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா, தமிழ் தேசியம்ன்ற பேர்ல ஒரு பிரிவினை உருவாக்குறாரு. எப்படின்னா, அவன் தெலுங்கன், அவன் கன்னடன், இவன் மலையாளி, அவன் வடக்கன், இவன் தெற்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு பாகுபாட உண்டாக்கி, இவங்க மனசுல வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு கருத்தியல உட்கார வச்சு, இது மூலமா அரசியல் பண்ணி வெறுப்பு அரசியல உருவாக்கிட்டு இருக்கிறவர் தான் இந்த சீமான் அவர்கள். ஆனா சேம் டைம் விஜய் அவர்கள் எல்லாரும் ஒண்ணு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு கட்சியுடைய ஒரு அடிநாதமா அத வச்சு தான் அரசியலே பண்றாரு. இப்படி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால தான் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்துட்டு எதிர்த்துட்டு இருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. சீமான் அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.